ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ஒயிட் டிஸ்சார்ஜை வச்சு நம்ம ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு ப்ரெக்னென்சியை வந்து நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். இப்படி இருக்குமோ அப்படின்றத ஒரு யூகம் தான் பண்ண முடியும். ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜை வச்சு நீங்கள் ரொம்ப வந்து ப்ரெக்னென்ட்டாக அப்படின்றத நம்ம சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். ஒன்லி ஒன் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது. அதை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பொதுவாக எப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் எல்லோ கலரில் வரலாம். அதுக்கப்புறம் மில்கி ஒயிட்டு, நம்மளோட எப்படி சொல்கிறது, அந்த பாலாடை மாதிரி அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வரலாம். கொஞ்சம் பிசுப்பான தன்மையில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டிஸ்சார்ஜ் தான். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த யூட்ரஸ் வால் வந்து கொஞ்சம் வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும், கர்ப்பப்பை சுவர். அப்புறம் கூடவே ஹார்மோன் சேஞ்ச் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜில் வந்து மாற்றம் வரும். எந்த மாதிரி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திரண்டு திட்டா அந்த மாதிரி இருக்காது. ரொம்பவும் கெட்டியாகவும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பீரியட்ஸ் அப்போ இருக்காது. அதே மாதிரி தண்ணியாக அந்த மாதிரி ரொம்ப வாட்டரி டிஸ்சார்ஜும் இருக்காது. அதே மாதிரி எக்கோட ஒயிட்டு அந்த மாதிரியும் இருக்காது. நான் வந்து இது பொதுவாக தான் சொல்கிறேன். பொதுவாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இப்படி இருக்கும் இப்படி இருக்காதுன்னு ப்ரெக்னன்சி எப்போ சொல்கிறோம்ல, அதை தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தனியாக இருக்குது, எக் ஒயிட்டாக இருக்குது, ரொம்ப கெட்டியாக இருக்குது, திட்டாக வருது, அதேமாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா அதெல்லாம் ப்ரெக்னன்சியோட டிஸ்சார்ஜ் வந்து கிடையாது. அதுக்காக எனக்கு இதில் ஏதாவது ஒரு டைப்பில் எனக்கு வருது நீங்கள் சொன்ன டைப்பில், ஆனால் எனக்கு வந்து நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாள் தள்ளி போயிருக்கல, ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். பொதுவாக வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கும், மில்கி ஒயிட்டாக வந்து இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்மெல் வந்து எதுவுமே இருக்காது, பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நார்மலான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் ப்ரெக்னென்ட் அப்போது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். நாள் தள்ளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, நாள் தள்ளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணுறது தான் நல்லது. ஒயிட் டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இச்சிங்கும் இருக்காது. அந்த இச்சிங், பேட் ஸ்மெல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டிஸ்சார்ஜில் வந்து இருக்காது. ப்ரெக்னன்சி டிஸ்சார்ஜ் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியான ஒயிட் டிஸ்சார்ஜாக தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பேபிக்குமே நான் வந்து நாள் தள்ளி போய் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோடய வெயிட் டிஸ்சார்ஜில் வந்து எனக்கு சேஞ்சஸ் வந்துச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நாள் தள்ளி போயிடுச்சு ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணலை, அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு பெரிய டிஸ்சார்ஜில் வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு வந்து இல்லை. நான் வந்து ரொம்ப அப்போது வந்து சீரியஸாக வந்து நான் அதை கவனிக்கவும் இல்லை. மேபி அதனால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கே கண்டுபிடிச்சிருப்போம், என்னடா அப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுன்னு. அந்த மாதிரி என்னோடய 2 பேபிக்குமேலாம் வரலை. எனக்கு வந்து ஒரு 2 மாதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் வந்து எனக்கு ஸ்டிக்கி எல்லோவாக இருந்துச்சு, கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் கெட்டியான ஒரு எல்லோ கலரில் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் வந்து நாள் தள்ளி போகிறதுக்கு அந்த டைமில் கிட்டில் வந்து செக் பண்ணாமல் இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து கண்கூடாக எனக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியல. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நம்ம ரொம்ப அப்படி கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்பயும் வந்து எனக்கு வந்து தனியாக வரும், எப்பயும் வந்து எனக்கு ரொம்ப எக் ஒயிட் மாதிரி வரும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஸ்மெல் மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு இந்த டைம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து நாள் தள்ளி போனால் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜானது. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.